நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் உங்களுடைய ஃபோட்டோஷாப்புக்கு தேவையான ஃப்ரீ ஃபைல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய ஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். வீடியோவில் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல டிஸ்பிளே ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பாஸ்வேர்டு நோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் போவோம்.
வெட்டிங் ஆல்பத்துக்கான சீட்டு வந்து ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஒயிட் பேக்ரவுண்டு இல்லாமலே ஒரு ஆல்பத்துக்கான சீட்டை வந்து ரொம்பவே அழகாக காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த க்ரியேட்டிவிட்டி. டவுன்லோடு பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. உங்கள் ஆல்பமே வேறு லெவலில் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இதுபோல் வித்தியாசமான க்ரியேட்டிவிட்டிலாம் வந்து நம்ம சேனலில் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் டவுன்லோடு பண்ணி பயன்படுத்தலாம். மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வேறு லெவல் க்ரியேட்டிவிட்டி. இது மாதிரியான க்ரியேட்டிவான சீட்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து சிங்கிள் இமேஜ் வச்சா தான் சரியாக இருக்கும். நீங்கள் வந்து 2 பேர் இருக்கக்கூடிய இமேஜை வச்சிங்கன்னா சரியாக வராது. சிங்கிள் இமேஜ் இப்போ நான் வச்சிருக்க பாருங்க, இதே மாதிரி சிங்கிள் இமேஜ் வச்சா தான் சரியாக வரும். நான் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், நம்ம வந்து ஒயிட் பேக்ரவுண்டு அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சாக்க இந்த மாதிரிலாம் க்ரியேட்டிவாக யோசிக்க தோணாமல் போயிடும். இந்த சீட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். நம்ம வந்து ஒரு வெட்டிங் ஆல்பத்துக்கு வந்து முதல் சினிமா சாங்ஸ்னு கொடுத்தது வந்து இந்த சாங்ஸ் தான் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாங்ஸ் தான் கொடுத்தோம், சரிங்களா? ஆனால் வந்து அது வந்து ஆல்பத்துக்கு தான் கொடுத்தோம். சரி, ஃப்ளெக்ஸுக்கும் கொடுக்கலாமே இந்த சாங்ஸை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. குத்துவிளக்காக குளமகளாக இந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் வந்து கிரியேட்டிவாக ஒரு ஒர்க்கு. நான் பாடும் ராகம் இந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து ஒரு இமேஜ், அதாவது பாடுற மாதிரி ஒரு இமேஜ்.
பார்க்குற இந்த ஒர்க்கு வந்து கிராப் பண்ணி ஒர்க் பண்ணது தான். இதை வந்து நம்ம கிராப் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்துல வந்து ஒரு அனிமல் இருந்தால் நல்லா இருக்குமோ. இப்போ இந்த ஒரு இமேஜை வந்து நீங்கள் வந்து பல விதமாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சில ஒர்க்கு வந்து கிராப் பண்ணி ஒர்க் பண்ணது, சில ஒர்க்கு வந்து கிராப் பண்ணாமல் ஒர்க் பண்ணது. பார்க்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது கிராப் பண்ணது எது கிராப் பண்ணாதது. பார்க்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் காமிச்சிட்டேன். ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை வந்து காமிச்சிட்டேன். ஒரு இமேஜை வந்து கிராப் பண்ணுறது, கிராப் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறது. இது வந்து அவங்க கிரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்கு. கிராப்போ கிராப் இல்லாமலையோ நமக்கு தேவை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், நாளுக்கு நாள் புதுசாக இருக்கணும், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கணும். குறிப்பாக இந்த சீட்டை பற்றி சில விஷயங்கள் பேசணும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பேக்ரவுண்டு நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெயிண்டிங் மாதிரி, ஒரு ஆர்ட் மாதிரி வச்சுங்களேன். இந்த பெயிண்டிங்கு ஆர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக தான் இந்த பேக்ரவுண்டை தான் நான் வச்சேன். அது மட்டும் இல்லை, இந்த கீழே உள்ள ரிஃப்ளெக்ஷன் இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம வந்து ஃபோட்டோஷாப்லேயே ரிஃப்ளெக்ஷன் ஒர்க்லாம் பண்ணலாம். இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஒரு கிரியேட்டிவிட்டி, இது வந்து தண்ணிக்குள்ளே இருந்து வெளியில் வர மாதிரி, அது மாதிரியான ஒரு கான்செப்ட். இதை வந்து நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு தெரியாமல்ல, அதாவது சொல்லுவாங்களே கடல் கன்னி. அதே நேரத்தில் நாம் பண்ணக்கூடிய எடிட்டிங்கில் வந்து இப்போ நான் சொன்னேன் கடல் கன்னி, பாதி உடம்பை வந்து மீன் மாதிரியும் ஒர்க் பண்ணலாம். அதாவது இடுப்புக்கு கீழே வந்து மீனோட உருவம் இருக்க மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்க நாம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது எல்லாமே சரியாக வரும். முழுமையாக ஒரு கடல் கன்னி மாதிரி நம்மளால் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண முடியும். நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான், நாம் வந்து டெக்னாலஜியை தாண்டி யோசிக்கும் போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகும். நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்குமே அப்படி தான். இந்த ஒரு பேக்ரவுண்டை வந்து நான் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கணும், இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக சீட்டு வந்து சூப்பராக இருக்கும். சரி, இதை வந்து நம்ம ஆல்பத்துக்கு ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாக்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நமக்கு தோணுச்சுனாலே முடிச்சிடணும். முடிச்சிடலாமா? புரி வச்சா எற விழணும்.